ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் டிஆர்பியில் நம்பர் 1 சீரியலாக இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலோட முக்கியமான கேரக்டரான சீதாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீதாவோட உண்மையான பெயர் சங்கீதா லியோனிஸ். இவங்களோட அப்பா பெயர் ராஜு. இவங்க 1997 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க. வீட்டோட மூத்த பொண்ணு இவங்க தான். ஸோ இவங்க பள்ளி படிப்பை வேளாங்கண்ணி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பெருசாக அவங்க அப்பாவோட அட்டாச்மெண்ட் கிடையாது. அவங்க அம்மா தான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறமே நெக்ஸ்ட்டு காலேஜ் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா நான் உன்னை மெடிக்கல் ஃபீல்டில் சேர்த்து விட போகிறேன், உன்னை ஒரு நல்ல டாக்டராக பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த டைமில் தான் அந்த நீட் ப்ராப்ளம் எல்லாமே போயிட்டு இருந்தனால இவங்களுக்கு இங்கே சீட்டு கிடைக்கல. அதனால என்ன பரவாயில்ல, இப்போலாம் ஃபாரினில் மெடிக்கல் படிக்கிறாங்க, நான் அதனால் உனக்கு பிலிப்பைன்ஸில் டாக்டர் சீட்டு வாங்கி தரேன், நீ படிக்கிறியா அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே டாவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பிலிப்பைன்ஸில் இருக்கிற எஸ்எம்எக்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் தான் இவங்களுக்கு 2020 கான்வெகேஷனே நடக்குது. 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 2014லேருந்து 2020 வரைக்கும் அங்கே தான் படிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் அங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கிற நிறைய இடத்த சுற்றி பார்க்குறாங்க. நிறைய ஃபோட்டோஸ் அது ரிலேட்டடாக அவங்க சோஷியல் மீடியா பேஜில் போட்டிருப்பாங்க. இவங்க ஒரு டாக்டர் அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. அவங்க சிறகடிக்க ஆசையில் என்ட்ரி கொடுக்கும்போது மீனாவோட தங்கச்சியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு முத்துவோட தம்பி ரவிக்கும் சீதாவுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்க இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தான் அவங்க அம்மாவே நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் ஸ்ருதி அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ரவியும் ஸ்ருதியும் தான் பேரு. சீதா ரவிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியான கதையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது டிராஃபிக் போலீஸான அருணோட அவங்கள பேர் பண்ணியிருக்காங்க. முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி நான் கண்டிப்பாக அவங்களோட கல்யாணம் பண்ண விட மாட்டேன், நான் வேற ஒரு நல்ல பையனாக சீதாவுக்கு பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் மீனாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. மீனா எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஜாயின் பண்ணது நர்சிங் தான். ஏன் நர்சிங் அப்படின்னா டாக்டர் சீட்டு தான் கிடைக்கல, சரி நர்ஸுக்காவது சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விடுறதுக்கு அவங்க அம்மா முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ளே நம்ம பொண்ணை பார்த்தா டாக்டராக தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அப்போ தான் நிறைய அந்த ஆடெல்லாம் வருது, ஃபாரினில் மெடிக்கல் சீட்டு கிடைக்கிது, பணம் மட்டும்தான் தேவை, மற்றபடி ஈஸியாக அங்கே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அங்கே சீட்டு கிடச்சிருது, அங்கே போய் படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறவங்க ஒரு டாக்டர் எப்படி இங்கே தமிழ்நாட்டுக்கு டாக்டராக இல்லாமல் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப இஷ்டமாக எப்படியாவது நம்ம டான்ஸ் நம்ம பேஷனை அதையே நம்மளோட இதுவாக கொண்டு வரணும். ஸ்கூல் டேஸில் யாராவது உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படி எய்ம் என்ன அப்படின்னு கேட்டாலே நான் மிகப்பெரிய டான்ஸர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அம்மாக்காக தான் இவங்க போய் மெடிக்கல் ஃபீல்டெலாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 5.5 இயர்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இங்கே ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தால் அவங்க அவங்களோட டாக்டர்ன்ற இதை அவங்க இது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட பேஷனுக்காக அவங்க அந்த டாக்டர் அப்படிங்கிறதையே ஒதுக்கி வச்சுட்டு சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எமோஜி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸு வீட்டுக்கே தெரியாமல் நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் ஒரு ஃப்ரெண்ட் ரோலில் தான் அது நடிக்கிறாங்க. அதில் ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்கிது. அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்த பணம் உனக்கு ஏது, நீங்கள் எந்த வேலையும் பார்க்கலையே, எப்படி உனக்கு இந்த பணம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அவங்க அம்மாவும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா கடனெல்லாம் வாங்கி தான் இவங்கள வந்து மெடிக்கல் சீட்டு சேர்த்து விட்டு 5 வருஷம் வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க இங்கே வந்து வேலை பார்த்து அந்த கடன் எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க அப்படின்னு மிகப்பெரிய கனவோடு இருந்தவங்களுக்கு இவங்க சினிமா ஃபீல்டுக்குள்ளே நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை ஏற்றுக்கிறவே முடியல. உங்களுக்கே தெரியாமல் நான் ஒரு வெப் சீரிஸில் நடித்தேம்மா, அதில் கிடச்ச சம்பளம் தான் எனக்கு 3 நாள் தான் நான் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிடிவாதம் பண்ணியிருக்காங்க. அம்மா நான் அதில் தான் நான் எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஒரு டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், சினிமாவில் நடிக்கணுங்கிறதுலாம் எனக்கு ஆசை இல்லை, ஒரு பெரிய டான்ஸர் ஆகணுங்கிறதாம்மா ஆசை, அதை நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு அவங்க அம்மாவும் ஒரு கட்டத்தில் சரி அதுதான் உன்னோட ஆசைன்னா நீ அதை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து உனக்கு ஒரு 3 months நான் டைம் தரேன், அதுக்குள்ளே உனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா டெலிவிஷனில் ஒரு டான்ஸ் ஆடவோ இல்லை நடிக்கவோ சான்ஸ் கிடச்சிச்சின்னா தான் நீ இதை கண்டினியூ பண்ணணும், அதர்வைஸ் நீ இதை விட்டுறணும், உன்னோட மெடிக்கல் ஃபீல்டை தான் நீ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே எனக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இந்த 3 months டைமில் எனக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடச்சிரும் அப்படின்ட்டு. அப்போ தான் விஜய் டிவியில் 1 மாதம் வந்து அப்படியே போயிடுச்சு. இவங்க சின்ன சின்ன வெப் சீரீஸ்லாம் வந்து எடுத்து நடிக்கிறாங்க. அப்போது விஜய் டிவியிலேருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஹீரோயினோட தங்கச்சியாக நடிக்கணும் அப்படின்னு. இவங்களுக்கு அதை வந்து நம்பவே முடியலையா, அவ்வளோ ஒரு சந்தோஷம். போய் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க, அதில் செலக்டும் ஆகுறாங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து ரொம்பவே நல்லா நடிக்கிறாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போதே சன் டிவியில் இருந்து மீனா அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து தேவி அப்படிங்கிற ரோல், அதில் வந்து ஹீரோவோட தங்கச்சி, இதில் வந்து கஷ்டப்படுற பொண்ணு அந்த மாதிரியான ரோல், அதில் வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு, பிடிவாதம் பிடிச்ச பொண்ணு, அந்த மாதிரி பிடிச்ச பையனை வந்து வீட்டோட சம்மதம் இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவ வந்தா தேடியே அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் நடிக்கிறாங்க. காதலும் கற்றுமர அப்படிங்கிற வெப் சீரிஸ், நிறைய வெப் சீரிஸ் அடுத்தடுத்து வந்து இவங்களுக்கு வந்துட்டே இருக்குது. இவங்க நடிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவம் வந்துட்டா டக்குன்னு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்ருவாங்களாம், வீட்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம். அப்போ வந்து அவங்க அம்மா கேட்பாங்களாம், எலி வந்து நிறைய கடிச்சிருது அப்படின்லாம் அவங்க அம்மா இது பண்ணும்போது, இல்லை நான் தான் கோவத்தில் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்து அவங்க இந்த மாதிரி கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலுக்குள்ளே அவங்களே கொண்டு வந்துட்டாங்களாம். ஸோ இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.